ஆதவ அர்ஜுனா நேற்று தான் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். இன்று விஜய் அவர்கள் டோட்டலாக அதை மறுத்து பேசியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா நேற்று என்ன சொன்னார்? விஜய் அவர்களுக்கு 90 சீட் தரேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சராக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி விஜய் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாரமாக செய்தி சேனல்களில் நம்மளை பற்றி வதந்தியாக வருது. அந்த டீமுக்கு போகிறாங்க, இந்த டீமுக்கு போகிறாங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வதந்தியாகவே வருது. நம்ம முதல் நாள் எடுத்த கொள்கையில், அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் மாற்றமே கிடையாது. அதில் எந்த சமரசமும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்து கொஞ்சம் மனம் மறந்துருப்பீங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, நம்பாதீங்க அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் சொல்கிறாரு. ஆனால் அப்படி வரும் செய்திகள் எல்லாமே வதந்தின்னு விஜய் சொல்கிறாரு. இதில் எது உண்மை? ஒருவேளை பேரம் பேசி அது படியலை அப்படிங்கிறதுக்காக இப்போது விஜய் இப்படி மாற்றி பேசுகிறாரா அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.